Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available at Google Play Store and App Store. ஃபர்ஸ்ட்டு சிடிஎம் மிஷினில் நம்ம வந்து ஏடிஎம் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் சிடிஎம் மிஷினை என்னன்னு சொல்லியிருந்தேன், பேங்க்கு போகாமே நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போடக்கூடிய மிஷின் தான் சிடிஎம் மிஷின். ஓகேங்களா? இப்போ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட போகிறோமோ அந்த ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போது கார்டை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்ட்டு பாருங்கள். இதில் டொமஸ்டிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ரொசீடட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இது மாதிரி தாங்க வரும். ப்ளீஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். இதில் டெபாசிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் டெபாசிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல கேஷ் டெபாசிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அக்கௌண்ட்டுக்கான டெபாசிட் டிரான்சாக்ஷன் லிமிட் எவ்வளோ அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் மூலயமா அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே கண்டினியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏதாவது 10லேருந்து 99க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போது உங்கள் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த 4 டிஜிட் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் அக்கௌண்ட் டைப் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேவிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும். அதாவது உங்கள் சிடிஎம் மிஷினில் இருந்து பணம் போடுறதுக்கான அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ பணம் வந்து டெபாசிட் பண்ணணுமோ அந்த பணத்தை வந்து ஒரே சேமாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மிஷினில் வந்து வைக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வச்ச பணம் வந்து சேம் ஆர்டரில் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அந்த பணத்தை எடுத்து மறுபடியும் ஒரே ஆர்டர் படி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வந்து வைக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு வந்து அக்செப்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து 3rd அட்டெம்ப்டில் தான் அக்செப்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்டில் வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகி பணத்தை வந்து மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்லிச்சு. வச்சதுக்கப்புறமா 3rd அட்டெம்ப்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி தான் காட்டும். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளேயில் காட்டும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து மிஷினில் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு நம்ம கொடுத்த பேங்க் அக்கௌண்ட், அதாவது நம்ம ஏடிஎம் கார்டு வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏடிஎம் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா? இதுக்காக க்யூவில் நம்ம பேங்க்கு போய் நம்ம வந்து பணம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மிஷின் மூலயமாவே நீங்கள் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணுமோ அந்த ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இன்செர்ட் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அந்த ஏடிஎம் கார்டு என்ன பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த பேங்க்கோட ஏடிஎம் மிஷின், அதாவது இப்போ எஸ்பிஐ பேங்க்கோட ஏடிஎம் கார்டு அப்படின்னா எஸ்பிஐ சிடிஎம் மிஷினில் மட்டும்தான் நீங்கள் பணம் போட முடியும், டெபாசிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 2 முக்கியமான விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ வந்து முடிஞ்சு.